1 டீஸ்பூன் ஆயில், ஒரு 5 வரமிளகா, ஒரு 4 பச்சை மிளகா எண்ணெயிலே வதக்கி எடுத்துருங்க. ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சில்லு தேங்காய் இதையும் வதக்கி எடுத்துருங்க. 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து வறுத்துருங்க. வறுத்தாச்சு தனியாக எடுத்துருங்க. அதே எண்ணெயில் பீக்கங்காய் தோலை போடணும். நல்லா வதக்கிடணும், பச்சை வாடை போக வதக்கிடணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஒரு சொலை புளி போட்டுக்கலாம். எல்லாம் கலர் மாறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மாற வச்சிடலாம். மற்ற பொருள் எல்லாம் சேர்த்து ஆறிடுச்சு. இப்போ ஒன்றா சேர்த்து கொஞ்சம் வெல்லம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். உப்பு ஃபஸ்ட்லேயே போட்டால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். குறப்பாக அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி குறப்பாக இருக்கணும். இதில் புளிப்பு, காரம், இனிப்பு 3 சுவையும் சேர்ந்து இருக்கும். சட்னினா தான் வலுவலுன்னு அரைக்கணும். துவையெல்லாம் கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். இதே மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டும் சாப்பிட்லாம். அது உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் சொல்லாத வரையும் இது பீக்கங்காய் தோலில் அரைச்சது அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்படியே மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு ஒரு லைக்கை போடுங்க. தேங்க்யூ.